ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்த்தால் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். 2இல் குரு இருப்பது இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. திருக்கணிதத்தின்படி சனி லாபத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி கர்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார். சனி மற்றும் ராகுவின் இணைவு அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை பெறக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஜூன் 8ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. செவ்வாயின் இந்த மாறுதல் நீட்ச நிவர்த்தி பெறுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உருவாகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக விரயத்தில் முற்பகுதியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு ஜூன் மாதத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசியிலும் பிற்பகுதியில் குடும்பஸ்தானம் ஆகிய தனஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனின் மாறுதல் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதோடு முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வலம் வருகிறார். 2ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். மிக வலுவாக ஜென்மம் தனம் தைரியம் என 3 இடங்களை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பால் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவரிடமிருந்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உள்ளது. இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை பெருவாரியான கிரகநிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வலுப்படுத்துகின்றன. முழுமையாக குரு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி சுக்கிரன் செவ்வாய் என பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் பல வகையில புதிய வாய்ப்புகள் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூட போகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உருவாகுவதோடு மட்டுமல்லாது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை அனுதினம் சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு முற்றுக்கட்டையிட்டு வந்த சூழலில் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நிறைவாகவே இந்த வேளையில்
கைகூட போகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி விடுகிறது. எனவே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ளது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ஆரம்பிக்கிறது. எனவே புதிய ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அமோகமான மாற்றம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைத்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏனென்றால் குரு, சனி, ராகு, கேது, சூரியன் என பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வலம் வருவதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் மிக சாதகமாக வலம் வருவதால் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி உதவித்தொகை மற்றும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் குறித்த நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டபடியே செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குரு, சனி என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் மிக சிறப்பான அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்க்கும் போது செவ்வாய் பிற்பகுதியில் சாதகமற்ற அமைப்பிற்குள் செல்கிறார். வித்யாகாரகரான புதன் மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும்.